ஆலப்புழா ஜிம்கானா வீட்டுக்கு அடங்காம எப்ப பாரு மை லைஃப் மை ரூல்ஸ்னு வாழ்ற ஜாலியான ஹீரோ எதுக்குமே அடங்க மாட்டாரு. எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிடுறாரு. லவ்ல ஏதாவது உசார் பண்ண முடியுதுன்னு பார்த்தா பொண்ணு மதிக்கவே மாட்டேங்குது. ஃப்ரெண்ட் ஒருத்தி மட்டும் தான் அவர் பேச்ச கேட்டுக்கிட்டே இருப்பா. இதுல பொண்ணுங்க பின்னாடி சுத்தி எப்ப பாரு அடி வாங்குற மொத்த கேங்க வச்சுக்கிட்டு என்னடா பண்றது லைஃப்ல அப்படின்னு யோசிக்கும் போது பாக்ஸிங் தான் ஒரே வழின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட முடிவு பண்ணிட்டு ஒரு மனதா பாக்ஸிங் சேர்றாங்க. பாக்ஸிங் சேர்றது மட்டும் இல்லாம அங்கேயும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட கடலை ஏதாவது ஹீரோ வருத்துட்டு இருக்கா. இதுல அவன் லவ் பண்ற பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் கிஸ் அடிச்சு ஆம்புலன்னு காட்டுறேன் ட்ரை பண்ணா இவனுக்கு கிஸ் அடிக்க பயமாயிருது. கிஸ் அடிக்க தெரியாத உனக்கு காதல் முதல்ல எதுக்குன்னு அந்த பொண்ணு விரட்டி விட ஃப்ரெண்டு வந்து கத்து கொடுக்குறா எப்படி கிஸ் அடிக்கிறதுன்ட்டுன்னு. தென் அவனும் பிராக்டிஸ்ல மும்மரமா மாறிட்டு இருக்கா. ஃபைனல் மேட்ச் வருது. அம்மா கிட்ட சவால் விட்டுட்டு சத்தியமா ஜெயித்து விட்டு வருவேன் மம்மி அப்படின்னு சொல்ல கடைசியில அங்க போயிட்டு பிராக்டிஸ் பண்ணா கேங் ஒவ்வொருத்தனுமே பாத்தீங்கன்னா மொத்தமா கோமாளித்தனம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தன்கிட்டயா அடி வாங்கிட்டே இருக்காங்க. இவங்க கேங்ல அடி வாங்காத ஆளே இல்லையான்னு யோசிக்கும் போது சிறுசு வந்து செம்மையா ஜெயிச்சிடறா. மத்தபடி தீபக் ப்ரோ வாக் அவுட் பண்ணிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் அடி வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா தோத்து போற ஹீரோ கைகலப்பு தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல காதலாவது பண்ணலான்னு ஒரு பொண்ணு கிட்ட போனா அந்த பொண்ணு தீபக் ப்ரோவை தான் லவ் பண்ற அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்த வேற பொண்ணு பார்க்கணும்டான்னு பாட்டு பாடிட்டு வெளில வரும்போது ஆப்போசிட் கேங் அட்டாக் பண்ண டீம் கோச்ல இருந்து எல்லாரும் அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆம்புலன்ஸ் வண்டியில அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஆம்புலன்ஸ் வண்டியில ஹீரோ வெளியில வந்திருப்பான். அதுக்கப்புறமா வீட்டுல உட்காந்து சோறு போட்டு திட்டு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் மச்சான் வந்து கிங் கிடையாது, எங்களை மாதிரி கிங் எல்லாத்தையும் உருவாக்குற கிங் மேக்கரு, அவன் தான் எனக்கு எல்லாருமே, அவன் தான் ஜி, அவன் தான் குருன்னு சொல்ல அம்மாவாய் அடிச்சுட்டு கடைசியில ஆலப்புழா ஜிம்கானாவோட அபிஷியல் மேனேஜரா ஹீரோ மாறுறான். அதோட இந்த படம் முடியுது.